நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 42 இடங்கள் நமக்கு கிடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பனைமரம் ஊனியிருந்தோம். நானும் ஒரு சின்ன பையன் வந்து ஊனியிருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருக்கும், மழை நேரத்தில் ஊனியிருந்தோம். இப்போ வந்து மழை தூத்தி இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வந்து மண் வந்து மம்படித்து வெட்ட முடியும். பாருங்க என்ன இருக்கா, வெட்ட முடியுதா? இப்படி இல்லைன்னீங்களா இந்த கட்டாந்தரையாக இருக்கும், இந்த இடத்துல வெட்டவே முடியாது. இப்போ அந்த பனைகளை எப்படி தழுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க தான் வந்துருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கருத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது வந்து இதில் எத்தனை பணம் இருக்குன்னு தெரியல, நம்ம பொலி ஓரமாக வச்சுருந்தோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய கமெண்ட்லாம் கருத்துப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதை வாருங்க, வாங்க இன்னும் ஒன்று இருக்கா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரெங்க இது வந்து ஏக் தெரியுமா எப்படி வெட்டி விடுவேன். இந்த மேல்ட்டால் கட்டாந்தரை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும் ரொம்ப. என்ன இருக்கா, இதுதான் மேல்ட்டால் உள்ள தரை. ஆனால் கீழே உள்ள தரை வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதனால் மேல்ட்டால் வெட்டி விட்டோன்னீங்களா அந்த பனை வந்து கொஞ்சம் நல்லா பொதுன்னு ஏவி வரும். இந்த களை பறிச்சு விட்ட மாதிரி செடிகளுக்கு களை பறிச்சு விடுவோம்னா வேறு வந்து கொஞ்சம் நல்லா பொதுன்னு பாஞ்சு போகும். அதுக்கு தான் இப்படி கொத்தி விடுதோம். இது வந்து நம்ம கொத்து இந்த வடலையே இது வந்து இந்த பீலின்னு சொல்லுவோம். இதை இந்த பீலி நம்ம கொத்திட்டாலும் சரி அது தழுத்து வந்துடும். ஏன்னா கீழே அடியில் தான் வேறு இருக்கும். அதை கொத்திட்டாலும் இது தொந்தி, இந்த தொந்தியில் கூந்தல் என்ன ஒன்று பாருங்க. அதாவது பனைமரம் வந்து இது வந்து நான் வெட்டுவிட்டா இதெல்லாம் ஒன்றும் செய்யுது, ஆனால் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பனைமரம் வந்து நம்ம எவ்வளோ அடி கேப் விடலாம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்றுனாலும் விடலாம். ஆனால் அந்த பனைமரம் தானாக வந்துடும். எவ்வளோ கேப் விடணும் அதெல்லாம் ஒரு அளவு கிடையாது. நீங்கள் எவ்வளோ கேப்பும் விடலாம், ஒரு மைல் கேப்பும் விடலாம், ஒரு அடி கேப்பும் விடலாம். ஒரு பனைக்கு இடையில அழகாக தழுத்து வரும். இந்த பனைமரம் வந்து தென்னை மரம் மாதிரிலாம் அந்த எலும்பிட்டு கிடக்காது, நல்லா எப்படி வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் அது தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டும் ஒட்டி வச்சுருக்கோன்னீங்களேன், இப்படி ரெண்டு பனையை இப்படி தழுக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டும் நல்லா வீரியமாக மேலே போனோடனே விரிஞ்சிருமா மண்டை, விரிஞ்சோடனே அது நல்லா ஒவ்வொரு மட்டைக்கு இடையே இல்லாமல் நல்லா காய்ப்பு காய்க்க ஆரம்பிச்சிடும். நொங்கு நல்லா காய்க்குவாங்க. அடுத்தடுத்துக்கு அதுவா இது வந்து நமக்கு வந்து வச்ச இடம்லாம் நமக்கு தெரியாது. நம்ம எந்த இடத்துல தழுத்துருக்கோ அந்த இடத்துல கொத்தி மட்டும் விட போகிறோம், அவ்வளோதான். என்ன வந்து போயிருங்க முக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னியும் முண்டும். நம்ம பனைமரம் வச்சு விட்ருக்கோமா, அந்த பன்னி வந்து இந்த கிழங்குதுங்கைக்கு வரும். அதனால் கொஞ்சம் ஆழமாக வைக்கணும். இது முளைக்கி வைக்கும்போதே 2-3 ஒரு 10 காணுக்கிட்ட அந்த பன்னியை முண்டி போட்டுது. நம்ம தோண்டி வைக்கும்போதே என்னது தோண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது முண்டி போட்டுது. அதுக்கு ரெட்டுன்னு அந்த இடத்துல அது வச்சிடணும். இது ஒன்று கிடக்கா, இது கூந்தல், இது அதில் உள்ளதை கூட இருக்கலாம். வேறு அப்படியே வாங்க வாங்க என்ன வந்துருக்குங்க. இது நல்லா பீலி பெருசாக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் பாறை, ஆனால் நம்ம வந்து இந்த சைடு தள்ளி வச்சுருக்கோம். இந்த இடத்துல கீழே பாறையில் பணம் வச்சாலும் சரி,